இப்பொழுது அறிந்திருக்கிறேன். ஆண்டவர் பாருங்க என்ன டெஸ்ட் வச்சுப்பா சொல்றாரு. இவருக்கு எந்த மாதிரியான பரீட்சை வச்சிருக்காரு பாருங்க. தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். அது வரைக்கும் அப்போ இல்ல, அதுக்கு முன்னாடி வரைக்கும் இல்ல. இவர் கைய ஓங்கி தான் பிள்ளைன்னு கூட பார்க்காம ஆண்டவர் சொன்னதை நிறைவேற்றானே, நிறைவேற்ற எப்போது அவன் இடைபெடுகிறானோ அப்போது தேவனுக்கு பயந்தவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்றார். அப்போ தேவனுக்கு பயந்தவர்கள், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படி சிலரை செலக்ட் பண்ணுவார். செலக்ட் பண்ணும்போது சில பரீட்சை கூட வைப்பார் போல. வச்சுட்டு அந்த பரீட்சையில பாஸ் பண்ண வரைக்கும் பார்த்துட்டு இருப்பார். அப்போ சில நேரங்கள்ல அந்த மாதிரி பரீட்சை நடக்கும் போது சிலர் என்ன செய்வாங்கன்னா அந்த பரீட்சைக்கு நிக்காம போயிடுவாங்க. பரீட்சைக்கு நில்லாதவர்கள், ஐயோ இவ்வளவு கஷ்டமா, இதெல்லாம் சொல்றாரு, இதெல்லாம் செய்ய சொல்றாரு அப்படின்னு. அந்த மாதிரி எப்போ வரும் அப்படின்னு சொன்னா, அவர் இன்னார் என்பதை அறிந்து கொள்வதற்கு ஸ்தோத்திரம், அந்த அறிவு விளங்குற வரைக்கும் அது வராது. ஆண்டவர் இன்னார் என்பதை அறிந்து கொண்டோமானால் அந்த ஸ்தோத்திரம் பரீட்சைக்கு நிக்க முடியும். அவர் இன்னார் என்பதை நாம் நன்கு அறிந்திருந்தோமானால் இந்த பரீட்சையில நம்ம நிப்போம். ஏனென்று அவர் யாருன்னு எனக்கு தெரியும். அவர் ஆபிரகாம் பிள்ளைய கூட்டிட்டு போகும்போது ஸ்தோத்திரம் நாங்க போயிட்டு திரும்பி வர்றோம் அப்படின்னு சொன்னார். நாங்க போயிட்டு நீங்க இருப்பா, நாங்க அங்க போயிட்டு பலி செலுத்திட்டு திரும்பி வருகிறோம் அப்படின்னு சொன்னார். அவர் ஒருபோதும் கைவிடுகிறவர் அல்ல. ஏன்னா அவர் சொல்லிதான் கொடுத்தாரு, வாக்குத்தத்தம் சொன்னார். ஈசாக்கு குறித்து வாக்குத்தத்தம் சொன்னார். அப்ப எப்படி அவரு இத விட்டு கொடுப்பாருன்னு சொல்லி அவருக்குள்ள உள்ளுக்குள்ள ஒரு பெரிய கேள்வி பதில் ஓடிட்டு இருக்குது. அதனால ஆண்டவர் விட மாட்டார். அவர் சொன்னதை நம்ம செய்வோன்ற ஒரே ஒரு தாட் மட்டும்தான் அவருக்கு இருந்தது. அவர் அதை செய்தார். கர்த்தர் சொல்றாரு, நீ இப்பொழுது நான் தெரிஞ்சிச்சேன், நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று. அல்லேலூயா. தேவனுக்கு பயப்படுகிறவர்களை ஸ்தோத்திரம், சில சோதனைகள் வரும். சோதனைகள் ஆண்டவர் கொடுக்க மாட்டாரு. பல சோதனைகள் பல வழியாக வரும். அவைகள் கர்த்தர் தூக்கி எடுத்துருவார். பல வழிகள்ல நம்ம வாழ்க்கையில சில பல காரியங்கள் மூலமா சில சோதனைகள் வரும். அதை நன்மையாக மாத்திடுவார். நன்மையாக மாற்றி விடுவார் ஆண்டவர். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படிப்பட்ட எந்த சோதனை வந்தாலும்